நமது ஐயா காந்திராஜன் அவர்கள் இந்த 2.25 வருடத்தில் வடமதுரை ஒன்றிய பகுதிக்கும் வடமதுரை பேரூர் பகுதிக்கும் செய்ததெல்லாம் சொன்னால் இந்த பிரச்சாரத்தில் நான் அதை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அந்த சாதனைகளை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இருந்து யார் அவர் வீட்டுக்கு போனாலும் சரி, காது கொடுத்து கேட்டு அவர்கள் பிரச்சனையை அன்றைக்கே அந்த இடத்திலிருந்து அதிகாரிகளிடத்தில் பேசி இதுவரை சரி செய்து கொடுத்துதான் பழக்கப்பட்டிருக்கிறார். அதுபோலதான் நமது ஜோதிமணி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு மதிய நேரத்தில் போன் பண்ணேன். இந்த கார்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் அவங்க ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், நீங்க போன் பண்ணீங்கன்னா எடுக்கிறாங்களோ இல்லையோ, உண்மையிலே நீங்க நம்பினால் நம்புங்க, 2வது ரிங்ல போன் எடுத்து அந்த பிரச்சனைக்கு 10 நிமிஷத்துல தீர்வு கண்டு எனக்கு கொடுத்தாங்க. இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பொதுமக்களின் தேவையை அறிந்து நமக்கு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு முறை இங்க வரும்போது நான் கோரிக்கை வச்சேன். அண்ணன் அவர்களே அந்த கோரிக்கை தெரியும், அது அவங்க பேசும்போது பதில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். நமது 4 வழிச்சாலையில விபத்துகள் அதிகமாக நடக்கிறது, அந்த மேம்பாலம் அமைத்து தர சொல்லி கேட்டேன், அதை செய்து தரேன் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதே இடத்திலே வச்ச கோரிக்கை என்னன்னா, நமது மந்தகுளத்தை சுத்தி நடபாதை அமைக்க சொன்னா 90% பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 10% வேலை சிசிடிவி கேமரா மட்டும் தான் போடணும், அதையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, இப்ப இங்க நிக்கிற பகுதியில இருந்து அந்த தேர் வர்ற வரலாம் நம்ம பேருந்து நிலையம் அமைக்க முடியாட்டினா அந்த இடத்துல மிகப்பெரிய ராட்சச நிழல் குடை அமைத்து வடமதுரை மக்களும் மாணவ மாணவிகளும் வெயிலில் வாடுவதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதை செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். உறுதியாக கணேஷ் அந்த பணியை நான் முடித்து தருகிறேன் என்று அவர் 3 மாதங்களுக்கு முன்பாகவே இது பெரிய அதான் அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த நிழல் கொடை கொண்ட பணம் ஒதுக்கி அது அந்த இடம்ல அதனால இதாயிருச்சு. நான் கேட்கறது இந்த ஒரு 300 அடி அளவுல 100 அடி அகலத்துல நான் அந்த ஒரு நிழல் கூட ராட்சச நிழல் கூட கேட்டேன், உறுதியா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி காணப்பாடி ரோட்ல ஒரு நிமிஷத்துக்கு 100கணக்கான வாகனங்கள் அந்த இடத்துல போகுது. அங்க ஒரு ட்ரெயின் வந்தா கிட்டத்தட்ட அதை சரியாகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அதை அவர் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மத்தியில் அமைக்கும் ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சியிலே பங்கெடுக்கும் பட்சத்தில் அந்த மேம்பாலத்தையும் நமக்கு அமைச்சு தருவதோடு வடமதுரை பொதுமக்களின் சார்பாக நான் கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். இத்துடன் நமது வடமதுரை பகுதிக்கு வாக்குகள் சேகரிக்க வருகை தந்திருக்கும் நமது ஜோதிமணி அவர்களையும் நான் பெரிதும் மதிக்கும் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களது ஐயா மண்ணின் மைந்தர் மக்கள் செல்வர் ஐயா காந்திராஜன் அவர்களையும் உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நீண்ட கரகோஷத்துடன் வரவேற்று அடுத்தபடியாக நமது அண்ணன் காந்திராஜன் அவர்கள் கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு உரையாற்றுமாறு உங்களின் சார்பாக வரவேற்கிறேன். எனது அன்பான வடமதுரை பகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, விவசாயிகளே, இங்கு கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மதிமுக, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தோழமை கட்சியினுடைய சார்பாக அவர்களோடு சேர்ந்து உங்களை எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிற இந்த மக்களுக்கு, கூடியிருக்கிற மக்களுக்கு முதலில் நம்முடைய செல்வி ஜோதிமணியின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் கூட்டணி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இது இறுதிக்கட்டம். ஏனென்று சொன்னால் இது ஏற்கனவே குஜிலியம்பாறை, வேடத்தூர், இன்றைக்கு 3வது நாள் நம்முடைய வேட்பாளர் இன்றைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நம்ம வடமதுரையில் முடிக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் தனியாக நான் கிட்டத்தட்ட 6 நாட்கள் கண்டு 6 நாட்கள் தனியாக ஒவ்வொரு யூனியன்லையும் 2 நாள் போய் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களுடைய ஆதரவை தேடி வந்திருக்கின்றேன். எனவே இந்த தினம் உங்களை எல்லாம் ஆதரவு கேட்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே நல்ல ஆதரவை தந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்தியா கூட்டணி இன்றே வெற்றி பெற்று விட்டோம் என்கிற அந்த சொல்லைத்தான் நான் சொல்ல முடியும். இங்கே கூடியிருக்கிற உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, நமக்கு
எதிர்த்தா போல தெய்வமே நின்று கொண்டு மாரியம்மாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதே ஒரு நல்ல சகுனம் தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் கோயிலுக்கு போவேன், எல்லாம் தான் பண்ணுவேன். அதனால நான் இந்த நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நாங்க இந்த மாரியம்மா வரும்னு நினைச்சு இந்த நேரத்தில் வரல. இந்த 14ஆம் தேதி இங்க வர வரைக்கும் போடல. இருந்தாலும் பாருங்க, ஏத்த மாதிரி நின்று மகராசியா நல்ல முறையில் ஜெயிச்சுவார். மக்கள் உனக்கெல்லாம் நல்ல ஆதரவு தருவாங்க. அதனால ஜோதிமணி எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்க யாரோ ஒருத்தர் 2 பேரும் எட்டப்பை மாதிரி ஏதாச்சும் 2 செய்தியை போட்டுருப்போம், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ ஏற்கனவே ஜெயிச்சுட்டா உங்க ஆதரவு உனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிற மாரியம்மனை வணங்கி உங்களையும் வணங்கி நான் தொடங்குகின்றேன். இன்றைக்கு கணேசன் ஏற்கனவே சொன்னாரு, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் பாலங்கள், இந்த தென்னம்பட்டியினுடைய 4 வழி மேம்பாலம் எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. இதை நம்ம ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பலமுறை இங்க கூட்டத்தில் பேசியிருக்கோம். ஐ பெரியசாமி அவர்கள் பேசியிருக்காங்க, நாங்களும் எல்லாரும் பேசியிருக்கோம், ஜோதிமணிகிட்டையும் சொல்லியிருக்கோம் நம்ம சகோதரிகிட்ட. இருந்தாலும் கால சூழ்நிலை காரணமாக இதே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் நேரம் இந்த பாலம் தான் வேலை முடிஞ்சு இல்லைன்னா அதுதான் அந்த வேலையே முடிஞ்சிருக்கும். இப்ப இவங்களுடைய சீரிய முயற்சியால தான் கருக்காம்பட்டி பாலம் வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல காக்கா தோப்பு பாலம் எஸ்டிமேட் ஆயிருக்கு, இந்த பாலமும் எஸ்டிமேட் ஆயிருக்கு. எனவே இதெல்லாம் விரைவிலேயே அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வந்தால் நம்முடைய தொகுதியில் எங்கெங்கெல்லாம் 4 வழிச்சாலையில மேம்பாலம் வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய வல்லமையை நம்முடைய சகோதரி செல்வி ஜோதிமணி அவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் என்பதெல்லாம் நம்முடைய கணேசன் சூசகமாக சொன்னார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முறை 4,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான். ஆனால் இந்த முறை நீங்கள் வாக்களித்து இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கின்ற பொழுது, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற பொழுது, ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வருகின்ற பொழுது, அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய நம்முடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய செல்வி ஜோதிமணி அவர்கள் கரூர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகின்ற பொழுது இந்தியா கூட்டணியினுடைய மத்திய அமைச்சரவையில கேபினட் அமைச்சராக வருகிறார் என்ற நான் செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஏதோ ஓட்டு வாங்கணும், உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் அது இதையும் சொல்லி ஓட்டு வாங்கணும் நீங்க நினைக்க கூடாது. எங்களுக்கு தெரியும் அரசியல் சூழ்நிலை என்னன்னு தெரியும். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, ராகுல் காந்தி வந்தா இன்னைக்கு எழுதி வச்சுக்க, அடுத்து வர்றப்ப நன்றி சொல்ல வர்றப்ப செக்யூரிட்டியோட வருவாங்க, நாங்களே வர பக்கத்தில். அதனால என்ன செக்யூரிட்டி அரசெல்லாம் அவர் சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டர் கொஞ்சம் தள்ளி போகணும். இது நடைமுறையில் உள்ள உண்மை. இது எதுக்காக சொல்றோம்னா, சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டரும் நம்முடைய ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டரும் ஒரே கேடர், ஒரே மரியாதைக்குரியவர், புரோட்டோகாலில் 2 பேரும் சேம் கேடர். எனவே அப்படிப்பட்ட பதவியை பெறுகின்ற நம்முடைய ஜோதிமணிக்கு உங்களுடைய ஆதரவை தந்தால் நம்முடைய தொகுதிக்கு இன்னும் ஏராளமான திட்டங்கள், கணேசன் அவர்களைப் போல நம்முடைய மாநிலத்தினுடைய ஏவா வேலை பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவங்க கேட்டுட்டு இருக்கிறோம். எப்படியாச்சும் இந்த பாலத்துக்கு ஒன்று கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேல செத்துருக்காங்க. அதே போல காக்கா தோப்பு பாலம் செத்துருக்காங்க. அப்படிலாம் கேட்டோம். அவரும் நம்முடைய பிரயாணத்தில் வச்சு இப்போ எஸ்டிமேட்டும் போட்டாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க எஸ்டிமேட் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு, பணம் தான் ஒதுக்கீடு செஞ்சா இந்த மேம்பால பணிகள் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இடமே இல்லை. அதே போல இந்த குளங்கள், வடமதுரை மக்கள் சாயங்கால நேரத்தில் வயசானவங்க அல்லது பொழுதுபோக்காக குழந்தைகளோடு செல்கின்ற குடும்பங்கள் இவங்கெல்லாம் சுற்றி போகணுங்கிறதுக்காக தான் லைட்டு போட்டு பெரிய திட்டம், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவில், 4 கோடி ரூபாய் செலவில் 2 வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கோம். எனவே இந்த தண்ணீர் வந்தா கூட சாக்கடையை அதை கிளீன் பண்ணி அந்த தண்ணியை வெளியே தனியாற்றுறதுக்கு அதற்கான அந்த வாய்ப்பும் பண்ணியிருக்கோம். எனவே இத்தனை திட்டங்கள் நடப்பது மட்டுமல்ல, வடமதுரையுடைய அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு 1 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது கட்டணம் கொடுத்திருக்கின்றோம். எரியோட்டுக்கு 50 லட்சம், கோயிலூருக்கு 1.5 கோடி ரூபாய், விஜயம்பாறைக்கு 1 கோடி ரூபாய், வேடசந்தூர் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு 7.5 கோடி ரூபாய், இப்படி எண்ணற்ற ஆஸ்பத்திரிகள் இருக்கு. அதே போல மணியாரம்பட்டி, கோப்பம்பட்டி இந்த 2 இடத்துலையும் துணை சுகாதார நிலையங்கள், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல கால்நடை, நம்முடைய வடமதுரை சுக்காம்பட்டிக்கு 2.5 வருஷத்துல 45 கால்நடை ஆஸ்பத்திரி கொடுத்தாங்க. அந்த 234 தொகுதியில 45 ஆஸ்பத்திரியில நம்ம வேடத்தூருக்கு நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் சொன்னா அது பெரிய குதிரை கொம்பு என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை நாம் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே 26 சுகாதார நிலையங்களுக்கு தான், அதாவது GH வேடத்தூர் இருக்கோ அது ஒண்ணுதான் நம்ம தாலுகாவிலேயே GH 2 ஜாலம். அங்க 7.5 கோடி பணம் வாங்கியிருக்கோம்னா
தமிழ்நாட்டில் 27, 26 ஜிஹெச்சுக்கு மட்டும்தான் பணம் கொடுத்திருக்காங்க. அந்த 26 ஜிஹெச்லயும் நம்ம வேடத்தூர் ஜிஹெச் ஒண்ணு. இன்னும் கூடுதலாக பணத்தை பெற்று ஏராளமான திட்டங்கள் செய்ய வேண்டிய காரியம் உள்ளது. குறிப்பாக காவிரி ஆற்று தண்ணீர் இப்ப சரியாக வருவதில்லை என்று நான் எம்எல்ஏவாக போட்டியிடுகின்ற பொழுதே சொன்னார்கள். அப்பொழுதே நான் சொன்னேன், வெற்றி பெற்று வந்த பிறகு கண்டிப்பாக அதை செய்து கொடுப்போம் என்று சொன்னோம். இன்றைக்கு அதற்கு பின்னாலே வந்தவுடனேயே முதல் கூட்டமே என்னுடைய கூட்டமே குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான். இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு 115 கோடி ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப அந்த 115 கோடி ரூபாயை 2 வருஷம் கழிச்சு போராடி இன்னைக்கு 3ஆவது வருஷம் நான் எம்எல்ஏ வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப காவிரியினுடைய தண்ணீர் வருவதற்கான வேலைகள் நீங்க பார்க்கலாம். கருப்பு குழாய்கள், இரும்பு குழாய்கள் ரோட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஊர்கள் எல்லாம் கோஸ் போட்டுப்பாங்க, ரப்பர் கோஸ். இந்த ரப்பர் கோஸ் மூலமா மேல்நிலை தொட்டி. அதே போல வடமதுரை யூனியனுக்கு 80 மேல்நிலை தொட்டி இந்த வருஷம் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல வேடத்தூருக்கு 205 மேல்நிலை தொட்டிகள், உஜிலியம்பாறைக்கு 90, அதுல 48 வந்திருக்கு, ஒரு 35 வர வேண்டியிருக்கு. எனவே ஒரே வருஷத்துல 400 டேங்குகளை கட்டி கொடுத்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர். இது மட்டுமல்ல, நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் 2 மேம்பாலங்கள், 2 பாலங்கள், அதாவது குடநாட்டின் குறுக்கே, அதற்கு 25 கோடி ரூபாய், தலா 12 கோடி ரூபாய் செலவில் 25 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து அந்த பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ ஓப்பனும் பண்ண போறாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஓப்பன் பண்ண பாலம் ரெடியா இருக்கு. அதே போல குடநாருக்கு தண்ணீர் தேக்க முடியாமல் இருந்தது, சற்றெல்லாம் மோசமா இருந்தது, வாய்க்கால் மோசமா இருந்தது. அதற்காக 2 வருஷம் முயற்சி பண்ணி இந்த ஆண்டு 80 கோடி ரூபாயை குடநாட்டினுடைய அணைக்கட்டுக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்படி குடநாட்டுக்கு 80 கோடி, பாலத்துக்கு 25 கோடி, வேடத்தூர் ஆஸ்பத்திரி மற்ற ஆஸ்பத்திரிகள் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி, இப்படி எண்ணற்ற திட்டங்கள். இதெல்லாம் நான் அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள், அதே போல ரேஷன் கடைகள், இதெல்லாம் நான் சொல்லல. ரேஷன் கடையை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு நம்முடைய வேடத்தூர் தொகுதியில 2 வருஷத்துக்குள்ள 92 ரேஷன் கடை நமக்கு இருந்தது. ஏற்கனவே நான் வர்றதுக்கு எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த காலத்தில் எம்எல்ஏ இருக்கிற கடைகளை சேர்த்து தான் சொல்றேன். ஆனால் இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் பிரிச்சு கடைகள் கொடுத்திருக்கிறது 92 இல்லாமல் 43 கடைகளை நான் இந்த 2 வருஷத்துல வாங்கி கொடுத்திருக்கேன். இன்னும் 7-8 அப்ளிகேஷன் இருக்கு, அதை வாங்கி கொடுக்கணும். விரைவில் இன்னும் 3 மாசத்துக்குள்ள வாங்கி கொடுத்துருவோம் என்கிற அந்த செய்தியை சொல்வது மட்டுமல்ல, புதிதாக ரேஷன் கார்டு வாங்குறது பழைய ஆட்சியில் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இந்த 2 வருஷத்துல வேடத்தூர் தாலுகாவில் 8000 ரேஷன் கார்டு, உஜிலியம்பாறையினுடைய தாலுகாவில் 7000 ரேஷன் கார்டு, கிட்டத்தட்ட 15000 ரேஷன் கார்டுகளை நான் பெற்று வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்கிற அந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். எனவே இப்படிப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு 1000 ரூபாய் 1 கோடியே 17 லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 1750 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சுன்னா கஜானாவில இருந்து பணத்தை ஸ்டேட் பேங்க்ல கட்டுது. ஸ்டேட் பேங்க்ல இருந்து அந்தந்த பேங்க்ல யாருக்கு எல்லாம் ஒவ்வொரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்தந்த பேங்குக்கு அந்த பணம் வருது. இது 1750 கோடி. பஸ்ல நீங்க இலவசமா பயணம் பண்றீங்க, 2000 கோடி செலவாகுது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னைக்கு 650 கோடி ரூபாய் செலவு. 17 லட்சம் குழந்தைகள் தினசரி சாப்பிடுறாங்க. 23,000 பள்ளிக்கூடத்துல டெய்லி இந்த சாப்பாடு மார்னிங் டிஃபன் போடுறாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு குறிப்பாக இதுவரை செய்யாத, தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு திட்டம் பணம் இல்லாத காரணத்தினால இந்த ஆண்டு சட்டசபையிலே அறிவித்திருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு, அது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே 8 லட்சம் வீடுகள், தலா ஒரு வீடு 3,50,000 ரூபாய் செலவில் கட்டி கொடுப்பதாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணமே ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதற்கான அரசாங்க உத்தரவையும் போட்டிருக்கின்றார்கள். வீடு ரிப்பேருக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். தலா ஒரு வீட்டிற்கு 1 லட்சம் ரூபாய். இதையெல்லாம் தயவுசெய்து சிந்திக்க வேண்டும். இப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நமக்கு இந்த திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி தேவை, அந்த நிதி தேவை. எனவேதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய, ராகுல் காந்தியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டிருக்கு, இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிற பிஜேபியுடைய அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு இல்லை, நமக்கு எதிராக இருக்கிறது. எனவே பணம் கொடுப்பதில்லை.
எனவேதான் நாம் இந்த கூட்டணியை காங்கிரஸோடு வைத்துக் கொள்ள நாம் விரும்பி அதனை செய்திருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த திட்டங்களை சொல்லி ஏராளமான திட்டங்களுக்கு மத்திய அரசு கை கொடுத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் அதிகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், காங்கிரசுடைய ஆட்சி வர வேண்டும், ராகுல் காந்தியினுடைய பிரதமராக வர வேண்டும். இந்திரா காந்தி, நேரு, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி என்று சொல்லி இவரெல்லாம் வருவதற்கு உங்களுடைய நல்லாதரவை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, உங்க வாய்ப்பை பெறுவதற்கு மரியாதைக்குரிய உங்களுடைய அன்பு சகோதரி, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கிற ஜோதிமணி அவர்களுக்கு கைச்சின்னத்திலே வாக்களித்து போன முறையை விட இன்னும் கூடுதலாக 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம், ஆதரிக்க வேண்டிய சின்னம், வெற்றி பெற செய்ய வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். நன்றி, வணக்கம். அந்த பேருந்து கொஞ்ச நேரம் நில்லுங்கப்பா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஆரம்பம் அடிக்காதீங்க. சரி, நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக நமது சின்னம், நமது சின்னம், சத்தம் பத்தலையே, நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றி பெற போகும் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது வேட்பாளர் ஜோதிமணியின் சின்னம், டாக்டர் கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம், நமது முதலமைச்சரின் ஆதரவு பெற்ற சின்னம், ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், அன்னை சோனியா காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்கு சேகரிக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் எனது அருமை அண்ணன் வேடசந்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களே, இங்கே வடமதுரை பேரூராட்சியில் ஒரு மாநாடு போல இந்த வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பேரூர் கழகத்தின் செயலாளர் அன்பு தம்பி கணேசன் அவர்களே, இன்று காலை முதல் வடமதுரையின் அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த மாதிரி பல மாநாடுகளை நடத்தி முடித்த ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அருமை அண்ணன் சுப்பையன் அவர்களே, அருமை அண்ணன் பாண்டி அவர்களே, வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் அருமை தம்பி பாலு அவர்களே, அண்ணன் ராஜரத்தினம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேடசந்தூர் தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு ஏறக்குறைய 1 வருட காலம் மிகுந்த அர்ப்பணிப்போடு நமது வேடசந்தூர் தொகுதியிலேயே தங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நாச்சிமுத்து அவர்களே, ஐடிவிங் தம்பிகள் மருதுபாண்டி அவர்களே, கார்த்திமணி அவர்களே, செந்தில் அவர்களே, லட்சுமிகாந்தன் அவர்களே, காஜா மைதீன் அவர்களே, ஜெயபாண்டி அவர்களே, முத்து கார்த்திக் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே மற்றும் உள்ள இந்தியா கூட்டணி நிர்வாகிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் ஒரு 4-5 கவலைகள் தான் மக்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு கோவைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்தார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரச்சார கூட்டத்தில் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்னு சொன்னாங்க, இந்த தேர்தலில் ஹீரோங்கிறது காங்கிரஸ் கட்சியின் இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு. அவர் சொன்ன ஹீரோ இந்த தேர்தல் அறிக்கை தான். இந்த தேர்தல் அறிக்கை வெறும் நோட்டீஸா இல்லாம காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி மக்களுக்கு கொடுத்திருக்கிற உறுதி பிரமாண பத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு கேரண்டி கார்டை தான் நாங்கள் கர்நாடகாவில் மக்களுக்கு கொடுத்தோம். கர்நாடகாவில் ஆட்சி அமைந்தது. அதற்கு பின்பு அந்த ஆட்சியில் அனைத்து நம்ம கேரண்டி கார்டில் என்ன கொடுத்தோமோ அனைத்தும் இன்று நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போல தெலுங்கானா தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட போது இதே ஒரு கேரண்டி கார்டு தெலுங்கானா மக்களுக்கு கொடுத்தோம். அந்த கேரண்டி கார்டு இந்த ஆட்சி 5-6 மாசம் தான் ஆகுது. எனது நண்பர் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அதற்குள்ள 30% வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டார். இதே போலதான் இன்று இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இந்த கேரண்டியை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு கேரண்டி கார்டு சில வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க.
அந்த வாக்குறுதிகள் இன்று 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் காந்திராஜன் ரொம்ப நேரம் சொன்னாங்க. 1000 ரூபாய் காலையில பள்ளிக்கூடத்துல சாப்பாடு, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் நிதி உதவி, மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் 84 கோடி ரூபாய், கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு 34 கோடி ரூபாய் ஏராளமான நிதி செலவழிக்கப்பட்டிருக்கு மக்களுக்காக. அதுல ரொம்ப முக்கியமான 2-3 விஷயத்தை மட்டும் நான் படிக்கிறேன். ஒண்ணு, வேலை வாய்ப்பு. நம்ம வீட்டுல நிறைய பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார். 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு 20 பேருக்காவது வேலை கிடைச்சிருக்குதா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல கிடைச்சிருக்குதா, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல கிடைச்சிருக்குதா, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல கிடைச்சிருக்குதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல கிடைச்சிருக்கா, யாருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு நாட்டுல இருக்கு. வேலை இல்லைன்னு கேட்டா நீங்க பக்கோடா சுடுங்க அப்படின்னு நம்மளை கேலி பண்றாங்க. பக்கோடா சுடுறது ஒன்றும் தரம் குறைந்த வேலைன்னு நான் நினைக்கல. நேர்மையா செய்யற, உண்மையாக செய்யற எந்த வேலையும் நல்ல வேலை தான். ஆனா பக்கோடா சுடுறதுக்கு எதுக்கு பசங்க பிடெக் எம்டெக்னு படிச்சு கல்வி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வட்டி கடை வாங்கி படிக்க வைக்கணும்னு தான் நம்ம கேட்கிறோம். அந்தந்த படிப்புக்கு தகுந்த வேலை வேணுங்கிறது தான் ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்க முடியும். கடன் தள்ளுபடி பத்தி நான் சொன்னேன். நம்ம 12வது வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சிருவோம். காலேஜ் படிக்கணும்னா நிறைய குடும்பங்கள கஷ்டம் இருக்கு. ஒரு மருத்துவம் படிக்கணும், பொறியியல் படிக்கணும், சட்டக்கல்லூரியில படிக்கணும், இல்ல பிடெக் படிக்கணும், எம்டெக் படிக்கணும் நம்ம பசங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கு. எல்லாத்தினாலையும் படி நாங்க பைஸ் கட்டிடுறோம் சொல்லக்கூடிய சூழல் இல்லை. அப்படி வாய்ப்புகள் இல்லாதனால நம்ம பிள்ளைங்க வசதிகளுக்கு உயர்கல்வி மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சியில கல்வி கடன் திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும். அது ரொம்ப புரட்சிகரமான திட்டம். 14 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம கல்வி கடன் கொடுத்தோம். ஏன்னா நிதியமைச்சர் நம்ம ஊர்ல இருந்தாரு ப. சிதம்பரம் அவர்கள். இன்னைக்கு ஒரு 14 பேர் கூட நம்ம ஊர்ல கல்வி கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கல்வி கடனையும் மோடி முடிச்சு விட்டார். அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியில கொடுக்கப்பட்ட கல்வி கடன்களுக்கு கட்ட சொல்லி இப்ப ஜப்தி நோட்டீஸ் போய்கிட்டு இருக்குது எல்லாருக்கும். 1 வருஷ காலமா வேலையே இல்லாம பசங்க பிள்ளைங்க வீட்டுல உட்காந்துருக்குது. அது எப்படி வாங்கின கல்வி கடனை கட்டுவாங்க? அந்த அளவுக்கு ஒரு இரக்கமில்லாத அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த நிலைமை மாறி கை சின்னத்தின் அரசாங்கம், இந்தியா கூட்டணியின் அரசாங்கம், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆதரவற்ற அரசாங்கம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற அரசாங்கம் அமைந்தால் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். நம்ம கொடுத்ததெல்லாம் கல்வி கடன்கள் புதிதாக கேட்பவர்களுக்கு வழங்கப்படும். அது இல்லாம படித்த இளைஞர்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லுவாங்க, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றது. 1 லட்சம் ரூபாய் ஊதியத்துடன் 1 வருஷத்திற்கு தொடர்ச்சியாக தொழிற்பயிற்சி உறுதி செய்யப்படும். இளைஞர்கள், இளம் பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக 5000 கோடி ரூபாய் மூலதன நிதி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இங்க நிறைய விவசாயிகள் இருக்கீங்க. விவசாய கடன் நம்ம ஆட்சியில 75,000 கோடி ரூபாய் நம்ம விவசாய கடன் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு 10 வருஷம் ஆயிருச்சு. பழையபடி விவசாயிகள் விவசாயத்துக்கு பண்ணி கடன் ஆகி விவசாய விளைபொருட்களுக்கு போதுமான விலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. முதல் முறையா இந்திய சரித்திரத்திலேயே விவசாயத்துக்கு பயன்படுத்துற இடுபொருட்களுக்கு நரேந்திர மோடி ஜிஎஸ்டி போட்டிருக்காரு. வழக்கமா அந்த மாதிரி போடுற வழக்கம் கிடையாது. அதனால முட்டுவலி விலை ஏறுது, விலை உரிய பொருட்களுக்குரிய விலை கிடைக்க மாட்டேங்குது, விவசாயிகள் கடன் ஆயிடுறாங்க. இப்ப விவசாய கடனை தள்ளுங்க. இன்னொன்னு சொன்னாரு மோடி, வேலை மாதிரி நாங்க ஆட்சிக்கு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம். இங்க இருக்கிற விவசாயிகள் யாராவது சொல்லுங்க, நம்ம வருமானம் இரட்டிப்பாயிருக்குதா? கடன் தான் இரட்டிப்பாயிருக்கு ஒளி, நட்டம் தான் இரட்டிப்பாயிருக்கு ஒளி, வருமானம் இரட்டிப்பாயிருக்காது. அப்ப மக்கள் போய் டெல்லியில போராடுறாங்க. நம்ம விவசாயிகள் நம்ம தொகுதியில இருந்து கூட போயிருக்காங்கல்ல. போராடுகிற விவசாயிகளுக்கு எதிராக எதிரி நாட்டுக்கு எதிராக என்ன ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்துறாங்க. போராடுகிற விவசாயிகளை சுட்டுக் கொள்றாங்க. அந்த அரசாங்கம் மாறி நமது அரசாங்கம் அமைந்தால் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும். விவசாய விளைபொருட்களுக்கு சட்ட ரீதியாக உரிய விலை கொடுக்கப்படும். அதே போல குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல சில குடும்பங்கள் கொடிய வறுமையில் இருப்பாங்க. குழந்தைக்கு சாப்பாடு போடுறது கூட அவங்களுக்கு வசதி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சமூகத்திலயும் அரசாங்கத்தையும் குரலே கிடையாது. அப்படி இருக்கிற குடும்பங்களை கண்டுபிடித்து அந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு வருஷத்திற்கு 1 லட்சம் ரூபாய், மாசம் 8500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல விலைவாசி நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். அக்கா, உப்பு எவ்வளவு விற்கிறது? ஒரு பாக்கெட் உப்பு 20 ரூபாய்க்கு விற்குது. 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் விற்குது. அரிசி ஒரு சிப்பம் எவ்வளவு விற்குது? 1800 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும். சிலிண்டர் எவ்வளவு விற்குது? 1200 ரூபாய். திருப்பி வந்தாங்கன்னா இலங்கை மாதிரி 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. பவுன் எவ்வளவு விற்குது? 55,000, 56,000.
ஒரு தாலி வாங்க முடியுதா? ஒரு மூக்குத்தி வாங்க முடியுதா? சரி, வைரம் வாங்குறது யாரு வாங்குவா? பணக்காரர்கள் வைரம் வாங்குவாங்க இல்லையா? அவங்களுக்கு வைரத்துக்கு 4% வரி. பாவம், அவங்கள ஏழைங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்க. நம்ம இந்த தாலிக்கு மூக்குத்திக்கு தங்க வாங்குற நம்மள பெரிய கோடீஸ்வரர்கள் வரைக்கும் 12% வரி. அதனாலதான் இப்படி கண்ணா பின்னான்னு விக்குது. இதே ஏன் எல்லா விலைவாசி ஏறிடுச்சுன்னா ரொம்ப வரி போடுறாங்க. அரிசி, பருப்பு, பால், சமையல் எண்ணெய், ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவு, மருந்து, கடலை முட்டை, பத்தி, சூடம், செத்து போனா மின்மயானது கூட வரி, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுமையா வரி போடுறாங்க. பெட்ரோல் வெத்தலை வாக்குக்கு வரின்னு அண்ணன் சொல்றாரு, நான் போடுறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க சரி 5 நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சீக்கிரம். இப்ப இந்த மாதிரி கடுமையாக வரி போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இந்த 3ல மட்டும் 35 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருக்காங்க. அந்த பணம் என்னாச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வரி. ஆங்கில அரசாங்கத்தோட இந்த மாதிரி வரி போட மாட்டாங்க. அந்த வரி போட்ட பணத்தை எல்லாம் மோடி பெருமுதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கு எடுத்து கொடுத்து 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி தள்ளுபடி, 5 லட்சம் கோடி தள்ளுபடி, 16 லட்சம் கோடி தள்ளுபடின்னு சொல்றாரு. அந்த பணம் தான் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்களாக திருப்பி வந்து ஒரு ஊழல் நடக்குது. இந்த மாதிரி நிலைமை நாட்டுல மாறணும். நம்ம வந்தா சமையல் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்றோம். பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் நம்ம கொடுக்கறோம் சொல்றோம். முதல்ல அந்த விலைக்கு தான் வித்துக்கிட்டு இருந்தது. 410 ரூபாய்க்கு தான் நம்ம சிலிண்டர் வித்தோம். அந்த மாதிரி சூழ்நிலை மாறி ஏழை மக்களுக்கான அரசாங்கம் அமையணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். அதே போல இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நம்ம போடுற ஓட்டு தான் நம்ம நாட்டுல இனிமே தேர்தல் நடக்குமா இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் கடைசி தேர்தலா இருக்குமான்னு முடிவு பண்ண வேண்டிய தேர்தல். மோடி வந்தா இனிமே தேர்தலாம் நடக்கவே நடக்காது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. மணிப்பூர்னு ஒரு சின்ன மாநிலம் நம்ம நாட்டுல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நீங்க டிவியில பாத்திருப்பீங்க. பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த மாநிலம் ஒரு 5-6 மாசத்துக்கு இன்னும் எரியுது. அங்க 2 பெண்களை அவங்க கணவர், குழந்தைகள் முன்னாளில இந்த மாதிரி பல பேர் இருக்கிற ஒரு பப்ளிக் ரோட்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை வந்து பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. அந்த குடும்பம் வந்து நாயா பேயா அலையுது நியாயம் கேட்டு. 8 மாசம் அவங்களுக்கு நியாயம் கேட்கல. ஏன் அங்க இருக்கிற பாஜக ஆட்சி அந்த கொடிய பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்குது. 8 மாசம் கழிச்சு இந்த மாதிரி யாராவது ரோட்ல எடுத்த வீடியோ வெளியில வந்து நாடே நடுநடுங்கி போகுது. அவ்வளவு கொடூரமான வீடியோ. என்னாலே அதை ஒரு 30 செகண்டுக்கு மேல அந்த வீடியோ பார்க்க முடியல. நான் பார்க்கல. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமே ஒரு நடுங்கி அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த மானங்கெட்ட நரேந்திர மோடி அரசு 48 மணி நேரம் அந்த குற்றவாளிகளை காப்பாத்துது. பெண்களுக்கு இந்த நாட்டுல நரேந்திர மோடி ஆட்சியில் இதே நிலைமை. அதுக்கப்புறம் பழு தூக்கும் வீராங்கனைகள் நம்ம தேசிய கொடியை ஏந்தி நம்ம எல்லாம் டிவியில நம்ம ஒரு பதக்கம் வாங்கிட்டா அடாடா இந்தியா பதக்கம் வாங்கிருச்சுன்னு உட்கார்ந்து டிவி முன்னாடி பாக்குறோம். அப்படி நாட்டிற்கு ஒரு பெருமையை சேர்த்த பழு தூக்கும் வீராங்கனைகள் இன்னைக்கு நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்காக டெல்லி வீதிகள் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சுதான் இல்ல. யாருக்கு எதிராக போராடுறாங்க? பாஜகவுடைய எம்பிக்கு எதிராக போராடுறாங்க. அந்த எம்பி நாங்க உட்கார்ந்து இருக்கிற அதே மக்களவையில எங்களோட வந்து உட்கார்ந்துருக்காரு. எங்களுக்கு தான் வெக்கமா இருக்குது அந்த மக்களவையில உட்கார்ந்துருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இதை விட வந்து ஒரு அரசாங்கம் மோசமா நடக்கவே முடியாது. அப்படி இருக்கிற அரசாங்கத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த அண்ணன் சொன்னாங்க ஒரு இவ்வளவு நேரம் ஒரு மூச்சு முட்டை பட்டியல் போட்டு நாங்க அதை செஞ்ச இதை செஞ்ச அப்படின்னு நிறைய சொன்னாங்க அண்ணன். இது வந்து வெறும் 2.5 வருஷம் 35 மாசம் திமுக ஆட்சி. நானும் சொன்னேன் சிலருக்குள்ள எங்களுக்கு மூச்சு முட்டுது. நாங்க முதல்ல என்ன செஞ்சோம், இப்ப வந்தா என்ன செய்வோம்? எங்களுக்கு பஸ் நிக்குது இல்லைன்னா நம்ம நேரம் நம்ம பேசுவோம். பிரச்சார கூட்டம் எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20 நிமிஷம் ஆகிடுது முடியறதுக்கு. அவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. அதிமுக வருவாங்க 3 நிமிஷம் பிரச்சாரம். ஜோதிமணி திட்டுறதுக்கு 1 நிமிஷம், அண்ணனை திட்டுறதுக்கு 1 நிமிஷம், முதலமைச்சர் திட்டுறதுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சு. இவ்வளவு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் மோடி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பிஜேபி வருவாங்க, சேம் ஜோதிமணி திட்டுறதுக்கு 1 நிமிஷம், அண்ணனை திட்டுறதுக்கு 1 நிமிஷம், முதலமைச்சர் திட்டுறதுக்கு 1 நிமிஷம், கூட 2 பேரும் சேர்த்து திட்டுவாங்க. யாரு? ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி. எங்களை எல்லாம் கண்டு அவங்களுக்கு அவ்வளவு பயம். அந்த மாதிரி தான் பிரச்சாரம் நடக்கு. நாங்க வந்து 35 மாசம் செஞ்ச சாதனையும் 20 நிமிஷம் சொல்றோமே, 25 நிமிஷம் சொல்றோமே. நீங்க 10 வருஷம் ஆண்டீங்கல்ல, அப்ப 1 மணி நேரம் சாதனையை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கணுமா இல்லையா? எதுக்கு எங்களை திட்டுறீங்க? அதே மாதிரி நீங்க தான் அதிமுக கார அண்ணன்லாம் இங்க இருப்பாங்க. பாவம் அவையெல்லாம் நல்லவங்க தான், அவங்கள ஒண்ணு குறை சொல்ல முடியாது. இங்க நம்ம எம்எல்ஏ இருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ பரமசிவண்ணன். அவர் நீங்க அடிச்சு கேட்டீங்கன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பத்தியோ பாரதிய ஜனதா கட்சி மக்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறத பத்தியோ பேச மாட்டார். ஏன்னா பேசுனா ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சுக்கிற பணத்தையும் அமலாக்கத்துறை போய் கதவை தட்டுவேன், சிபிஐ போய் கதவை தட்டும்.
இப்ப ஏன் அவங்க போக மாட்டேங்கிறாங்க? எதிர்கட்சி திமுக காரங்க எம்பிக்கள் மேலதான் வர்றாங்க, எம்எல்ஏக்கள் வர்றாங்க. ஏஏபி எம்எல்ஏ முதலமைச்சர் வீட்டுக்கு போறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நடக்குது. நம்ம பேசுவோம். நம்ம ஏன் பேசுவோம்? நம்ம கை சுத்தமா இருக்குது, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம குடும்பம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, தொழில் கிடையாது, நமக்கு தொழில் செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. ஒத்தையாளுக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நகை நட்டு வாங்குறது இல்லை. தம்பி சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. நான் ஒரு தங்க செங்கலி ஒரு மோதிரம் நான் போட்டிருக்கேன். முதல்ல எனக்கு தங்கம் போடுற வழக்கம் கிடையாது. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா போட்டிருந்த அந்த நகை, அதனால போட்டிருக்கேன். எங்க அம்மாச்சி வச்சிருந்தது, எங்க அம்மா வச்சிருந்த நகைகள் இன்னும் எங்க வீட்டுல இருக்கு. அதை சின்ன திருத்தம் நான் போடுறது இல்லை. அந்த மாதிரி நமக்கு வாங்குற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி நமக்கு அரசாங்கம் பாக்குற எம்பி வேலைக்கு நமக்கு சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளமே நமக்கு போதும். அதுலயும் ஒரு 10,000 ரூபாய் 1000 ரூபாய நான் வந்து ஒரு 10 பேருக்கு நான் 100 நாள் வேலை காட்டுல பார்த்தவங்க, முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, என்னால முடிஞ்ச உதவியை 4 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த தாயுள்ளத்தோட தமிழ்நாடு ஃபுல்லா செய்யறாங்க. அப்படித்தான் நம்ம வாழ்றோம். அந்த நம்ம போகிற இடத்துல எல்லாம் சொல்றாங்க ராகுல் காந்தி பிரதமரானா நம்ம கேபினெட் மினிஸ்டர் ஆகணும். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தா நம்ம நிறைய செய்யலாம். ஆனா அண்ணனுக்கு நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேன். அப்படி ஒரு கேபினெட் அமைச்சரா நான் வந்தேன்னா சத்தியமா நான் செக்யூரிட்டி இல்லாத கேபினெட் அமைச்சரா தான் வருவேன். நம்ம செக்யூரிட்டி தேவை கிடையாது. அது வெட்டி காசு. அதுக்கு மக்களுக்கு 4 பள்ளிக்கூடம் இது கட்டி வச்சுட்டு போலாம். இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் பதவி கூட கிடையாது. அவருக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி Z+ செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. யாரு காசு? நம்ம வரி பணம். இப்ப நான் சொன்ன பட்டியல் போட்டு அந்த வரி பணத்துலதான் பாஜக சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை தட்டி கேட்க முடியாத ஒரு முதுகலம் பெற்ற ஒரு சூழல்ல, ஒரு இயலாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுக இருக்கு. அந்த நிலைமையை நம்ம மாத்தணும். ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நான். இருந்தாலும் ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை சண்டையை போட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுல முக்கியமானது அண்ணன் சொல்ற மேம்பாலங்கள். மேம்பாலங்களுக்கு மட்டும் 375 கோடி ரூபாய் நம்ம நிதி கொண்டு வந்திருக்கோம். நம்ம வெற்றிகரமா இந்த நரேந்திர மோடி ஆட்சியில ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 5 வருஷம் சண்டை போட்டு கொண்டு வந்தது அது ஒண்ணுதான். ரயில்வேவோ டெலிகாமோ நம்மளால பண்ணவே முடியல. அவ்வளவு மோசமான அரசாங்கம். 29 பாலங்கள்ல நம்ம வடமதுரை பாலம் மாதிரி இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்து ஒரு 3000-4000 பேர் இறந்திருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சோம். 15 வருஷமா யாரு இந்த அதிமுக எம்பி இருந்தாரு, மந்திரி இருந்தாங்க, ஒரு துரும்ப கூட அசைக்கல. இப்ப 9 இடங்கள்ல பாலம் கட்டி திறந்தாச்சு. 3 இடங்கள்ல பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மிச்சம் 9 இடங்கள்ல வடமதுரை பாலம் மாதிரி எஸ்டிமேட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டெண்டர் வைக்கணும். நம்ம ஆட்சி வந்தா அது ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்குள்ள நம்ம கட்டி முடிச்சிட முடியும். அந்த ஏற்கனவே நான் தான் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் பார்த்து அளந்து எஸ்டிமேட் போட்டு நாங்க எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த பணிகளை. அதுபோல பல பணிகளை நம்மளால செய்ய முடியும். 140 பள்ளிக்கூடங்களை நம்ம மேம்படுத்தி இருக்கோம். 100 பள்ளிக்கூடத்துல ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். அண்ணன் காந்திராஜனும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில பள்ளிக்கூடத்துக்கு தான் அதிக நிதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 34 அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தி இருக்கோம். இந்த ஸ்மார்ட் கிளாஸை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறது. பஸ் வேற ரொம்ப நேரம் நிக்கிறது, மண்டக்குள்ளே இருக்குது நமக்கு பேசுறதுக்கு. அப்ப கம்முன்றுங்க, நான் பாவம் எந்த ஊருக்கு போறவங்களா தெரியல. அப்ப அந்த இடத்துல ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன்னா, தம்பி சொன்னாரு நம்ம வடமதுரை பேரூராட்சியில் நம்ம போட்டிருக்கிறது ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு டிவி, ஒரு செல்போன், ஒரு கம்ப்யூட்டர் 3 சேர்ந்து ஒரு எக்யூப்மெண்ட். பணக்கார பிள்ளைங்க பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அதுலதான் பாடம் எடுக்கிறாங்க, கரும்பலகையில எடுக்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து நம்ம பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 150 பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணிருக்கேன். இங்க நம்ம வடமதுரையில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். பயத்தை எதிர்கொள்வது எப்படின்னு அவங்க கிட்ட ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் மத்தியில் அது ரொம்ப ஒரு ஹிட் ப்ரோக்ராம். அப்ப அவங்களோட டேலண்ட பார்த்திருக்கேன். பணக்கார பிள்ளைகளுக்கு இருக்கிற டேலண்ட் நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அமையிற வாய்ப்பு வசதியும் நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு அமையறது இல்லை. அந்த வாய்ப்பையும் வசதியும் நம்ம ஏற்படுத்தி தரணும் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக வேலை செய்யறோம். தமிழ்நாட்டின் அரசாங்கம் அடுத்த நிதியாண்டுல 25,000 ஆரம்ப பள்ளிகளுக்கு அந்த ஸ்மார்ட் கிளாஸ் போட போறாங்க. அப்படி நடந்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் கல்வி புரட்சிக்கு காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வித்திடும். அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு ராகுல் காந்தி அவர்களை பத்தி தெரியும். இந்திரா காந்தியின் பேரன், தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்களின் அன்பு மகன், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் உடன்பிறந்த சகோதரன், எனது அருமை தலைவர். இந்திய மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க, இந்த நரேந்திர மோடியை எதிர்த்து போராட நாங்கள் இருக்கிறோம், இந்த ஆட்சியை அகற்ற எங்களால் முடியும் என்று மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போன ஒரு பையன். நான் கூட போய் நடந்த எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். 23 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடப்போம். அன்னைக்கு வீங்கின கால் எங்க யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் சரியாக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மக்களுக்காக அவ்வளவு பெரிய பாரம்பரியம் எங்க குடும்பத்து பையன் வெயிலையும் புயல்லையும் மழையிலையும் புழுதியில் 1,00,000 பேர் நடப்பாங்க. அப்படியே புழுதி பறக்கும். அப்படி நடந்த ஒரு காட்சியை நான் கண்ணால பார்த்தேன். அவர் இந்த நாட்டிற்கு பிரதமரானால் இந்தியாவின் நேர்மை விட ஒரு சிறந்த பிரதமராக
இந்திரா காந்தியை விட ஒரு சிறந்த பிரதமராக, ராஜீவ் காந்தியை விட ஒரு சிறந்த பிரதமராக எனது தலைவர் இருப்பார். நீங்கள் நம்பிக்கையோடு கை சின்னத்திற்கு அவரை பிரதமராக்க வாக்களியுங்கள். அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையான அரசாங்கம், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் புரிந்து கொள்கிற அரசாங்கம், நம்ம வரி பணத்தை நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தருகிற ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். மத்தியில் வாக்களிப்பீர் கை சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பஸ் முதல்ல விடுங்க.